கருப்புளுந்தில் எப்படி இட்லி மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 5 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து போட்டிருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம். நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் உளுந்து போட்டாச்சு. தோலோடு நம்ம இந்த உளுந்து சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் தோலோடு இந்த தடவை போட்டு அரைக்கிறேன். இது ஒரு 15 மினிட்ஸில் நம்ம நல்லா நைஸாக அரைஞ்சிடும். ஸோ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மாவு நல்லா உபரி ஆகணுன்னா ஐஸ் வாட்டர் போட்டு அரைச்சோன்னா நல்லா மாவு காணும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ்லேயே இது நல்லா அரைஞ்சதும் அரிசியை போட்டுட்டேன். அரிசி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் அரைச்சா போதும். அந்த ஒரு நைஸ் ரவையாக வரும். அந்த நைஸ் ரவையாக இருந்தால் இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அரிசி அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டோன்னா அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 7 மணி நேரம் புளிக்க விடணும். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புலாவும் காலிஃப்ளவர் 65யும் குருமா.